الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப்னுடைய விளக்க உரையிலே 359வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய கடைசி பகுதிகளை பார்த்து அந்த சூறாவை நாம் நிறைவு செய்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யூதர்கள் கேட்கிற ஒரு குதர்க்கமான கேள்விக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிறைவான பதிலை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்னுடைய அடியாராகவும் தூதுவராகவும் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது கிறிஸ்துவர்கள் கேட்கிறார்கள், நசாராக்கள் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி எங்களின் தோழரின் மீது நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அவர் தான் அல்லாஹ்வாக இருக்கிறாரு, அவர் தான் கடவுளாக இருக்கிறார்ல, மூன்றில் மூன்றாவது கடவுளாக என்ன செய்கிறாரு ஈசா இருக்கிற போது அவரை போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அடியாராகவும் இருக்கிறாரு, அல்லாஹ்னுடைய தூதுவராகவும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு என்ன செஞ்சாங்க கிறிஸ்துவர்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா விளக்க சொன்னா, என்ன இப்படி விவரம் இல்லாமல் பேசுறீங்க நீங்க? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெக்கப்படலை. அசல்ல யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்யல, வெக்கப்படலை. அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமே அப்படி சொல்ற விஷயத்தில் வெக்கப்படாத போது நீங்க என்னத்துக்கு இந்த குதர்க்கமான கேள்வியை கேட்கறீங்கன்னு நினைக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. நான் இன்னாருன்னு சொல்ற விஷயத்துல அவரே என்ன செய்யலங்க, வெக்கப்படலை. ஒரு மனுஷர் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல என்னைக்கு என்ன வரக்கூடாது, வெக்க வரக்கூடாது, சந்தோஷம் வரணும். அந்த விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. நீங்க எதற்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத கடவுள்னு சொல்றீங்க, மூன்றாவது கடவுள் என்ன செய்றீங்க சொல்றீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காண்பிச்சான். அப்ப மனிதராக இருக்கிறவங்க அல்லாஹ்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல என்ன செய்யணுங்க, பெருமைப்படணும். நான் யாருங்க, நான் அல்லாஹ்னுடைய அடியார், என் பேர் என்னங்க அப்துல் காதர், என் பேர் இன்னார்னு சொல்லி விஷயத்துல நான் அல்லாஹ்னுடைய அடியாராக இருக்கிறேன் சொல்ற விஷயத்துல மனுஷனுக்கு என்ன வரணும், ஒரு விதமான பெருமையும் கண்ணியம் என்ன செய்யணும் வரணும். அதைத்தான் நாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம சொல்லி இருக்கிறோம் ஒழிய நீங்க என்ன செய்றீங்க மாத்தி சொல்றீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்னுடைய அடியார் கிடையாது, அவர் அல்லாஹ்வில் அல்லாஹ்வா என்ன செய்றார் இருக்கிறார், மூன்றில் மூன்றாவதாக இருக்கிறான்னு என்ன செய்றீங்க, தேவையில்லாத குழப்பமான செய்தி என்ன செய்றீங்க சொல்றீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செய்யறான், பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க என்ன செய்யணும்னா வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை விடணும். ஒன்று, பெருமை எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது,
நீங்க சொல்லக்கூடாது, வரவே கூடாது. பெருமை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பெருமை யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமான அந்த ஆடைய, அந்த விஷயத்தை நீங்க எடுக்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ரொம்ப பெரிய கோபத்திற்குரியவனா என்ன செய்யறான், அல்லாஹால மாறுறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடியாருங்கிற சொல்ற விஷயத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாதுன்னு என்ன செய்யற அல்லாஹால சொல்லி காண்பிச்சுட்டு சொன்னா, ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டும் நல்ல அமல்களையும் எவர் ஒருவர் செய்கிறார்கள், ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அவர்களுக்கு உண்டான கூலியை நாம் என்ன செய்வோம், நிறைவாக கொடுப்போம்னு என்ன செய்யற அல்லாஹால சொல்லி காண்பிக்கிறான். அமலே சாலிஹாத்னா என்னங்க, நல்ல அமல்னா என்னங்க? ஒரு மனிதருக்கு நல்ல அமல்கள்னா ஹக்கு நிறைவேற்றல். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியா நிறைவேற்றுறதா ஃபர்ஸ்ட் நல்ல அமல். அப்படித்தானுங்க. இதுல என்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. நல்ல அமல் அப்படிங்கன்னா தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி விஷயத்தை பட்டியல் போட்டுருவோம் நாம. இதுவல்ல நல்ல அமல். நல்ல அமல் அப்படிங்கிறது ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல சரியான முறையில் நடந்துக்கிறதா ஃபர்ஸ்ட் அமல். என்னங்க, தாய்க்கு செய்ய வேண்டிய உரிமையை சரியா செய்யணும், தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கரெக்டான முறையில் கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றணும். நடந்து வருகிற போதும் போகிற போதும் இன்னாரோடு தான் சேர்ந்து இருக்கிறோம். அப்படித்தானுங்க. நாம ஒருத்தருக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். சஃப்ல நின்றா கூட நமக்கு பக்கத்துல என்ன செய்யறாருங்க, ஒருத்தர் நிக்கிறார், ஒருத்தர் என்ன செய்யறார், நிக்கிறார். நீக்கிறோக்காரங்க எப்படி நிற்பாங்க, இடிச்சுக்கிட்டு நிற்பாங்க, ஆஜுவானா இருப்பாங்க. நீக்கிறோக்காரங்க தவாப் செய்ய வந்தானா நாம என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் ஒதுங்கிக்கணும். நாம என்ன செய்யணும், ஒதுங்கணும். ஏன், அவங்களுடைய சுபாவமே அப்படித்தான். அவங்களுடைய சுபாவமே என்ன செய்யுது, அப்படித்தான் இருக்குது. அது யார் எது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா நாம எப்படி நடந்துக்கணுங்க, அசல்ல அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, கையாலையோ நாவாலையோ அடுத்தவர்களுக்கு தொல்லை தராதவன் தான் உண்மையான முஸ்லிம், உண்மையான முஸ்லிம். அப்ப அமலே சாலிஹாத்துங்கிற விஷயத்துல நம்ம என்ன செய்யணுங்க, என்னைக்குமே கவனமாக இருக்கணும். சரி நான் தொழுதுட்டேன், சரி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டுறக்கூடாது. ஒரு நாணயத்துக்கு ஒரு ரூபா காசுக்கு ரெண்டு பக்கமும் அசல் தானுங்க. ஒரு பக்கம் தலை இருக்கும், இன்னொரு பக்கம் ஒன்னு நஞ்சு போயிருந்துச்சுன்னா ஏத்துக்கோமாங்க, ஒன்னு நஞ்சு போயிருச்சுன்னா ஏத்துக்கோமா. இந்த ஒரு ரூபா வச்சு வேற காசு கொடுங்க. இப்போ ஒரு ரூபாய்க்குலாம் மதிப்பே இல்லை. என்னங்க, 59 ரூபா 60 ரூபா மிச்சம் கொடுக்குறாருன்னா ஒரு ரூபா எடுத்து கொடுத்தா, இல்லை பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு கடைக்காரர், வாங்குற ஒரு கஸ்டமர் சொல்றாரு, அந்த ஒரு ரூபாவை என்ன செய்யுங்க, நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரூபாவை நாணயத்தை கேட்டு வாங்குறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஒரு ரூபா வேணாங்க பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல இதுல என்ன இருக்குது, அப்ப அந்த ஒரு ரூபாவுக்கு என்ன இல்லாம போச்சு, இன்னைக்கு என்னங்க இல்லாம போச்சு, மதிப்பு இல்லாம போச்சு. ஆனா இதுவே ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, வேல்யூ இருந்துச்சு. ஒரு ரூபா ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு 10 ரூபா ஜோப்ல வச்சிருந்ததுக்கு சமம். அப்படித்தானா? என்னங்க, ஒரு ரூபா ஜோப்ல வச்சிருந்தாருன்னா எத்தனை, 100 ரூபாய்க்கு சமம். ஒரு ரூபா ஜோப்ல வச்சிருந்தா எவ்வளவு சமம் சொல்றாரு, 100 ரூபாய்க்கு சமம். இதைய எல்லாம் பைசா கணக்கு தானே, இன்ன பைசா, இத்தனை பைசா, 2 காசு 3 காசு 4 காசு அப்படித்தான். அப்ப ஒரு நாணயத்திற்கு 2 பக்கமும் எப்படி மதிப்பு இருக்குதோ அது மாதிரி தான் அமல் அப்படிங்கிறது 2 பக்கம். ஒரு பக்கம் தொழுகை, இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது ரெண்டுமே சரியாக இருந்தா தான் என்னதுங்க, அது அசல். அது விஷயத்துல நாம ஃபர்ஸ்ட் எதை கையில் எடுக்கணுங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்ய வேண்டிய ஹக்க கையில் எடுக்கணும். இதுதான் அமலே சாலிஹாத். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இவ்வளவையும் விளங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து பெரிய ஆதாரத்தை நாம கொடுத்திருக்கிறோம். யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, பெரிய ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கோம், அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, தெளிவான நூரை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். நூறு எதுங்க, குர்ஆன் ஷரீஃப். ஒன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு குர்ஆன் ஷரீஃப். ரெண்டையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். இதை என்ன செய்யுங்க, நீங்க கெட்டியா பிடிச்சிக்கீங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்குண்டான ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்புறத்திலிருந்து என்ன செஞ்சுச்சு, ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே அந்த உடல்ல என்ன செஞ்சிருந்தான், அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னால சஜ்தா செய்யாதீங்க, எனக்கு முன்னாடி ருக்கு செய்யாதீங்க. நான் இமாமு, நான் ருக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எங்க போகணும், ருக்குவுக்கு போகணும். நான் சஜ்தாவுக்கு போன அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், சஜ்தாவுக்கு போகணும். நான் முன்னால பார்க்குற மாதிரி பின்னாடியும் பார்ப்பேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைங்க, நான் முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாடியும் பார்ப்பேன் நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்படி எல்லாமே ஆதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே முழுவதுமான ஆதாரத்தோடு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நபி அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொண்டும் நல்ல அமல்களை செய்தும் வாழுங்க. அல்லாஹ் தஆலா ஃபைவஃபீஹிம் உஜூரஹும், கூலிய முழுசா கொடுப்பேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்னங்க, கூலிய முழுசா கொடுப்பேன். சம்பளம் ஃபுல்லா வாங்கியாச்சுங்களா? இல்ல 3 நாள் லீவு போட்டேன், சம்பளத்தை பிடிச்சிட்டு ஓனர் கொடுத்துட்டாருன்னு சொல்றோம். அப்ப சம்பளம் எவ்வளவு கிடைக்கல, முழுசா கிடைக்கல. புரியுதுங்களா? முழுசுங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். முழுசா கொடுப்போம் அப்படின்னா என்னங்க, ஜமாத்தோட தொழுதா எத்தனை நன்மை? 27 நன்மை. 27 நன்மையில நமக்கு 20 தான் வந்திருக்குன்னா அங்க என்ன குறையுது? 7%. 7 நன்மை குறையுது நமக்கு. அங்க 7 அடி வாங்குது. இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நான் சொல்ற மாதிரி சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா ஃபைவஃபீஹிம் உஜூரஹும், என்ன செய்வேன் நான், முழுசாவும் கொடுப்பேன். வயஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, என் புறத்திலிருந்து கொஞ்சம் போனஸையும் சேர்த்து கொடுப்பேன் நினைச்சிற அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. ஹதீஸ் ஆயத்து புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் தெளிவான செய்தி என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய கடைசி சொல்லிட்டு ஒரு கலாலா அப்படிங்கிற ஒரு சட்டத்தோட அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை நிறைவு செய்யறான். கலாலானா என்ன அர்த்தங்க, என்ன விஷயங்க? ஜாபிர் ரலியல்லாஹுடைய வரலாற்று செய்தி என்ன செஞ்சா நாம சொல்லி காண்பிச்சோம். என்ன, ஒரு ஆளு ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சக்ராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க, மயக்க நிலையில படுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்கிறதுக்காண்டி வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு எப்படி இருக்கிறாரு, மயக்க நிலையில இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்லயே என்ன செய்றாங்கங்க, ஒது செய்யறாங்க. ஒது செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒதுவனுடைய மிச்ச தண்ணியை ஜாபிர் ரலியல்லாஹு முகத்துல தெளிச்சவன அவர் என்ன ஆயிட்டாரு, உஷாராயிட்டாரு, தெளிவாயிட்டாரு, மயக்க நிலையிலிருந்து நிறைவடைஞ்சிட்டாரு. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குதுங்க நாயகமே, எனக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, எனக்கு குழந்தைகளும் இல்ல, இந்த சொத்துக்கு யார் வாரிசாகுவான்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. என்னங்க, இந்த சொத்துக்கு யார் வாரிசாகுவா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குறான், யஸ்தஃப்தூனக், நாயகன் உங்கள்கிட்ட ஒரு விதமான ஃபத்வாவை மசாலா கேட்கிறாங்க. கலாலாங்கிற சட்டத்துல, கலாலானா இதுதான் அர்த்தம், ஒருத்தருக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, வஃபாத்தாய் போயிட்டாங்க. அவர் நிக்காக செய்து கொள்ளாத காரணத்தினால அவருக்கு குழந்தையும் மனைவி மக்களும் இல்ல. ஆனா இந்த மனுஷத்துல என்ன இருக்குது, சொத்து இருக்குது. இந்த சொத்துக்கு யாராவது ஒருத்தரை பாத்தியமாக ஆக்கி வச்சிருக்குது குர்ஆன். யார் அவங்க அப்படின்னா, இவரோட பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அந்த சொத்து என்ன செய்யும், போய் சேரும். புரியுதுங்களா? சகோதரர்களுக்கு ஒரே ஒரு சகோதரர் மட்டும் இருந்தாருன்னா அந்த சொத்துல பாதி போயிடும், மீதம் இருக்கிற பாதியை ஊருனுடைய பைத்துல் மால்ல என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுத்துரும். 2-3 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா 2-3 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சட்டம். சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம். சகோதரரும் இருக்கிறாங்க சகோதரியும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு ஒரு தெளிவான டீட்டெயிலான ஒரு அழகான மசாயில் சட்டத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யற அந்த ஆயத்துல பதிவு செஞ்சு காண்பிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சூரத்து நிசாவுடைய கடைசி பகுதி வரைக்கும் இது வரைக்கும் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். இதுக்கு அரபியில சொல்லுவாங்க கலாலா. என்னதுங்க, கலாலா. இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் டீட்டெயிலா விவரிச்சு சொல்றேன்டா, நம்ம நிறைய சொத்துக்கள் அப்படியே பயன்படுத்தப்படாம இருக்கும். பார்த்துருக்காங்களா? என்னங்க 40 வருஷமா இந்த வீடு பூட்டியே கிடக்குது, யாருன்னே தெரியலங்க. வீட்டுக்கு ஓனர் மௌத்தா போனார், அப்படியே போயிருச்சு இந்த சொத்து. ஆனா அந்த சொத்து யாருக்காச்சும் ஒருத்தர் அங்க என்ன இருக்குதுங்க, வாரிசுக்காரங்க இருக்கிறாங்க, அது சரியான முறையில கொண்டு போய் சேர்க்காததுனால அந்த சொத்து என்ன ஆகி போயிடுச்சு, வீணா போச்சு. இங்க நம்ம சொல்ல வர அசல் விஷயம் என்ன தெரியுமா, அதே 1 ரூபா தாங்க. 1 ரூபாண்டாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற அது என்னது, ரிஸ்க். அது ஹலாலான விஷயம். அதை இன்னொருத்தருக்கு என்ன செய்யணுங்க, கொடுக்கணும், அதை விட்டுட்டு போகணும். நான் சம்பாரிச்ச சொத்தை உரிமையான சரியான யார்கிட்ட கொடுத்துட்டு போகணுங்க, வாரிசுதாரர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். நான் சொல்றது புரியுது இல்லை? நம்ம சொத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போகணுங்க, வாரிசுகள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அப்படி கொடுத்துட்டு போகாம அதை முறைப்படுத்தப்படாம விட்டுட்டு போனோம்னா நாம தான் என்னவாயிரும், குற்றவாளியா மாறிடும். ஆனா மௌத்தா போன அப்புறம் தாங்க சொத்து பங்கு வைக்கணும். என்னங்க, மௌத்தா போன அப்புறம் தான். ஆமா, ஹயாத்தோட இருக்கிறப்ப சொத்தை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. குர்ஆன் அதை பேசவே இல்லை. இன்னைக்கு நாம ஆள் என்ன செஞ்சு வச்சிடறாங்க, எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, நான் கண்ணை மூடிட்டா இதை எடுத்துக்கங்க. அவர் இன்னும் கண்ணை மூடுறேன்னா 40 வருஷம் வாழ்ற. அப்புறம் சொத்துலாம் என்ன செய்யணும், எல்லாம் மாறி போயிடும். எங்க தான் அது அவனுக்கு அதைத்தானே கொடுத்தாரு, இதைத்தானே கொடுத்தாரு, இவங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு என்ன செய்யுது, நிலைமை மாறிப்போம். ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாருண்டா, வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சொத்தை முழுமையான முறையில பங்கு வச்சு எடுத்துக்கிறதுக்கு வீட்டினுடைய வாரிசுதாரர்களுக்கு முழு உரிமை இருக்கு.
முழு உரிமை இருக்கிறதுங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இப்பேற்பட்ட நிலையில தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பெண் குழந்தைகளும் இல்லை, மனைவியும் இல்லாம ஒரு மனுஷன்ட்ட நிறைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்குண்டான வாரிசுதாரர்களாக அவனோட உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு என்ன செய்யும் போகும் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சு. யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தை அந்த அங்க இருக்கிற பைத்துல் மாலுக்கு என்ன செஞ்சிடணும் கொடுத்துட்டு போயிடணும். என்ன செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறா. ஆக மொத்தம் அந்த ரிஸ்க் என்ன ஆயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. அந்த சொத்து என்னவாயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. யாருமே பயன்படுத்தலைண்டா அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நியமத் எங்க போடுது, வீணாக்கப்படுது, அங்கே பயன்படுத்தப்படாமலே போயிருதுங்கிறதா என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். வயுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, நீங்க தெளிவு வழி தவறி போய்விடக் கூடாதுங்கிறதுக்கு இந்த சட்டத்தை சொல்றேங்கிற அல்லாஹ். புரியுதுங்களா? வழி தவறி போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறேன் நான் இந்த சட்டத்தை சொல்றேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, வீட்டுல யாருமே இல்லைங்க, இது நம்ம சொத்து தான் சொல்லி அபகரிச்சுக்கிறதுக்கும் கூட்டம் என்ன செய்யும், ரெடியா இருக்கும், வந்துடும். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஹராம பயன்படுத்தணும் என்ன செய்வீங்க, போயிருவீங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் சூரத்துன் நிசாவனுடைய 176 வசனங்களுக்கு உண்டான விரிவுரை என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துல் மாஇதா. இப்போ நம்ம சூரத்துல் நிசாவை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பார்த்துருக்கணும். எத்தனை வருஷங்க? 3 வருஷம் பார்த்துருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நிறைய சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். நிறைய 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 ஒழுக்கத்திற்குண்டான செயல்பாடுகள் என்ன செஞ்சிருக்கிறோம் இதை நம்ம பார்த்துருக்கிறோம். மிகவும் குறிப்பாக ஒருவர் இன்னொருட்ட எவ்வளவு தூரம் அன்பாக நடந்துக்கணுங்கிறதை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிற அந்த ஆயத்தினுடைய முதல் விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். முஹப்பத்து தாங்க வாழ்க்கையே. என்னதாங்க? முஹப்பத்து தான் வாழ்க்கை. இந்த முஹப்பத்தை விட்டு போட்டு இந்த துனியாவில் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு எவ்வளவுதான் விஷயமா வாழ்ந்தாலும் அங்க அங்க உங்களுக்கு இன்பம் இருக்காதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிருக்கான். முஹப்பத்துனா என்னங்க? பரவாயில்லைங்க ஜி, நீங்க வந்து நில்லுங்க, இதுல என்ன ஆயிர போகுது, பரவாயில்ல முன்னாடி வண்டி விட்டுக்கிங்க, இதுல என்ன ஆயிர போகுது. ஒருத்தரை விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒருத்தர்கிட்ட பெருந்தன்மையோடு நடந்துக்கிறதா என்னது முஹப்பத். அந்த அடிப்படையில தான் மனித சமூகத்தை சங்கிலியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம படைச்சு அப்படியே என்ன செய்யறோம் துனியாவில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல முஹப்பத்து கட்டாச்சுன்னா அங்க என்ன ஆகுது, சங்கிலி செயின் என்ன செய்யுது, கட்டாயிருச்சு. அப்ப இந்த பெட்டி அந்த பக்கம் போயிடும், அந்த பெட்டி இந்த பக்கம் போயிடும். கனெக்ஷன் இருக்குமா? கனெக்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு ஆண் யாரையெல்லாம் நிக்காக செய்யணும், யாரையெல்லாம் நிக்காக செய்யக்கூடாது, வட்டியை பற்றியும் இன்ன பிற விஷயத்தை பற்றியும் சூரத்துன் நிசாவில் நான் என்ன செஞ்சேன் நம்ம நிறைய செய்திகளை இந்த யூத நசாராக்களை பற்றியெல்லாம் செஞ்சோம். அல்லாஹ் தஆலா நம்ம நிறைவாக பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அதை ஞாபகத்திலே கொண்டு அதற்குண்டான சூழ்நிலைகள் வருகிற போது அதன் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துல் மாஇதா. சூரத்துல் நிசாவுக்கும் சூரத்துல் மாஇதாவுக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குது. அதில் சட்டத்தை சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா இதுலேயும் சட்டத்தை சொல்கிறான். என்னதுங்க? இதுலேயும் அல்லாஹ் என்ன செய்கிறானுங்க சட்ட திட்டங்களை என்ன செய்கிறான் சொல்கிறான். அங்கே ஒரு மனிதனுடைய சுய வாழ்க்கைக்குண்டான ஒழுக்கத்திற்குண்டான விஷயத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி இங்கே உணவு சம்பந்தமான சட்ட திட்டங்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 18 புது சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். என்னங்க? 18 புது சட்டங்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அழகாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 18 சட்டத்தையும் மீதம் இருக்கிற 114 சூறாவில் எங்கேயுமே சொல்லல அல்லாஹ் தஆலா. சொல்ற புரியுதுங்களா? இந்த சூறாவில் மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்யறானுங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நஸீஹத்து வமா அகல ஸபஉ இல்லா மா தக்கைத்தும் சொல்லிட்டு ஒரு நீண்ட வரலாற்றுக்குண்டான ஒரு பெரிய சட்டத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். இந்த சட்டத்தை வேற எந்த சூறாவிலையும் சொல்லவே இல்லை. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடனவனையும் திருடனை பெண்ணுடைய கையை வெட்டுங்கிற சட்டம் எங்க தான் சொல்லப்படுது? இந்த சூரத்துல் மாஇதாவில் தான் என்ன செய்யுது சொல்லப்படுது. ஒரு நல்ல மனிதரை அல்லாஹுக்கு முன்னால வசீலாவாக வச்சு அல்லாஹ்கிட்ட துஆவை கேட்கலாங்கிற செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த அவசரத்துல தான் சொல்லி காண்பிக்கிறான்.
மதுவை பற்றி உண்டான இன்னைக்கு இருக்கிற சூதாட்டம் போதை பொருட்களை பற்றி உண்டான ஒரு டீட்டெயில் விஷயத்தை அல்லாஹ்தாலா இந்த சூரத்துல் மாயிதாவில் என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறான். இப்படி நிறைய சட்டங்கள் அடிப்படையில் சூரத்துல் நிசாவும் சூரத்துல் மாயிதாவும் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. அதுல ஒரு சட்டத்தை சொல்றான் அல்லாஹ்தாலா, இதுல ஒரு சட்டத்தை என்ன செய்யறான் சொல்றான். சட்டங்களை சொல்வதனுடைய நோக்கம் என்னங்க? சுபஹானல்லாஹ், அதன் படார என்ன செய்யணுங்க, நம்ம வாழணும் அப்படிங்கிறதா என்ன செய்யற அல்லாஹ்வுடைய அடிப்படை விஷயமே. சரி, மாயிதா அப்படின்னா என்ன அர்த்தங்க? வெறும் தட்டல்ல, வெறும் தட்டல்லங்க. மாயிதாண்டா உணவுகள் எல்லாம் நிரப்பப்பட்ட தட்டு. அசல் அர்த்தம் என்னங்க? உணவெல்லாம் நிரப்பப்பட்ட தட்டு. இந்த ஒரு சில ஊர்ல சகுல்ல சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஊருங்க? ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க, ஒன்னா உட்கார்ந்து அங்க சாப்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கும், பரிமாற கறி இது விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய வைக்கப்பட்டு நிரப்பப்பட்டு அந்த சாப்பாடு அந்த தட்டை பார்த்தாவே எப்படி இருக்கும்னா சாப்பாட்டுக்கு தயாராயிட்டோம் உட்கார்ந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி நிரப்பப்பட்ட உணவுகளால் நிரப்பப்பட்ட தட்டுக்கு பேரு தான் அரபியில சொல்லுவாங்க மாயிதான்னு சொல்லுவாங்க. இந்த மாயிதாங்கிற இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த சூராவினுடைய கடைசி ஆயத்துங்க. விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த பேரை ஏன் சொல்லியிருக்கேன்னு அல்லாஹ்தாலா இந்த சூராவினுடைய ஃபர்ஸ்ட்ல இந்த விஷயமே இல்லை. 120 ஆயத்து இருக்குது இந்த சூறாவில். எத்தனை ஆயத்து? ஆமா, கிட்டத்தட்ட 110வது ஆயத்துல தான் இந்த சூரா இறங்குறதுடைய அசல் வரலாறை வச்சு அல்லாஹ்தாலா இந்த சூறாவுக்கு இந்த பேரை என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். மாயிதாண்டா என்ன அர்த்தங்க? உணவுகளால் நிரப்பப்பட்ட தட்டுக்கு பேர் என்னதுங்க? மாயிதா. உணவே இல்லாம ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டுக்கு பேர் மாயிதான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அழகான வரலாற்று செய்தி என்ன செய்யறாங்க முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம யூதருக்கு கிறிஸ்துவர்கள் தான் விசித்திரமான கேள்வி கேட்கறதுக்கு தயாரானவங்களா இல்லையா? என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹவாரியீன்கள் சொல்லக்கூடிய தங்களுடைய சீடர்களோட என்ன செய்யறாங்க, ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகிறாங்க. ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகிறாங்க. அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்ணியத்தை உணர்ந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரியாதை உணர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரை வரவேற்கிறதுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரவேற்கிறது. எல்லாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி முடிச்சுட்டு அந்த கூட்டம் களையலாங்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஹவாரியீன்கள் சொல்றாங்க, யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வந்திருந்த சீடர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேரை வந்திருக்கிறாங்க, சும்மா அமுச்சு விட்டா நல்லா இருக்காது, ஏதாவது உணவு கொடுத்து அனுப்பலாம்ல. என்ன கேட்குறாங்க? உணவு கொடுத்து அனுப்பிச்சா நல்லா இருக்குமே என்ன செய்யறாங்க ஹவாரியீன்கள் சொல்றாங்க. சரி, நல்ல யோசனையா தான் இருக்குது. சரி, இந்த உணவுக்கு நாம என்ன செய்யலாம்னு யாரு கேட்கிறா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. சொல்ற புரியுதுங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப அவனுக்கு என்ன சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னா, நாம இதை ஒருத்தர் உணவு வாங்குவோம், ஒருத்தர் அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், எல்லாரும் என்ன செய்யலாம், சமையல் செஞ்சு ஏற்பாடு பண்ணி என்ன செய்வோம், கொடுப்போம்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்ப கூட இருந்த ஹவாரியீன்கள் சொல்றாங்க, ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு தட்டை இறக்கிட்டா என்ன வேலை முடிஞ்சு போயிருமேன்னு கேட்டாங்க. புரியுதுங்களா? என்ன கேட்கறாங்க? ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா, உங்க அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குதான்னு கேட்டாங்க. கூட இருக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டு தான் அத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த கேள்வியே ஒரு விவகாரமான கேள்வியா என்ன செஞ்சுச்சு, இருக்குச்சு. அல் யஸ்ததீஉ ரப்புக, உங்க அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குதா? என்ன சக்தி? அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, உணவுகளால் நிரப்பப்பட்ட தட்டு இறக்கிட்டான்னு சொன்னா எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்வோம், நாங்க சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முகம் மாறி போச்சு. என்னப்பா இப்படி போய் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கான்னு கேட்குறீங்க, இங்க வந்து நின்றுக்கிட்டு அல்லாஹ் ஒரு தட்டை இறக்க மாட்டானான்னு கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு 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 கேள்வியே கிடையாதுப்பா, இப்படி போய் கேட்கலாமா நீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹவாரியீன்களை ரொம்ப வசப்பாடுறாங்க. இப்படி செய்யக்கூடாது, இந்த கேட்ட கேள்வி தப்பு, இப்படி நீங்க கேட்கறதுனால அல்லாஹ்வுடைய சமூகத்துல பெரிய கோபத்திற்குண்டான மனிதர்களாக நீங்க போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. நான் என்ன கேட்டேன், உணவு கொடுக்கறதுக்கு உணவு தயார் பண்ணிடலாமான்னு கேட்டா நீ என்ன கேட்கிற, அல்லாஹ் இறக்க மாட்டானான்னு கேட்கிறேன். அப்படி கேட்கறது ரொம்ப ஒரு அல்லாஹ்வின் மீதே நீங்க ஒரு சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் ஆகுது. என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அவனுங்க விடுற மாதிரி இல்லை.
அவனுங்க விடுற மாதிரி இல்லை. அவங்க சொன்னாங்க 4 பாயிண்ட் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த 4 பாயிண்ட்டையும் ஒரு நிறைவேற்றிக்கலாங்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்குறோம். காலு நுரீது அன்னகுல் அலைனா, நாங்கள் அப்படி உணவு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த உணவு வயிறார சாப்பிடுவோம், வயிறார சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. குலூபுனா, அப்படி சாப்பிட்றதுனால எங்க உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாம் போயிடும். ஏன் சொர்க்கத்திலிருந்து உணவு வந்துருச்சு. என்ன பாயிண்ட் பார்த்தீங்களா? ரொம்ப அறிவாளியா பேசுற மாதிரியே பாயிண்ட்டை கொடுக்குறான். யாரு? நசாராக்கள், ஹவாரியன்கள் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உணவு வந்தா நாங்க நல்லா வயிறார சாப்பிட்டுக்குவோம். ரெண்டாவது அந்த உணவை சாப்பிட்றதுனால எங்க உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாம் என்ன செய்யணும், போயிடும். சொர்க்கத்துல இருந்து உணவு வருது இல்லை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உண்மையாளர்ங்கிறது இன்னும் உறுதியாயிடும். என்னங்க, ஈசாவான நீங்க அல்லாஹுடைய நபின்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க சொன்ன உடனே அல்லாஹ் உணவு இறக்கிட்டாங்கிற விஷயத்துல நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு உறுதியாயிரும், நாங்க உண்மைப்படுத்திக்குவோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், சரியான ஆளை தான் கொடுத்தோம். வதகூன அலைனா மினஷ் ஷாஹிதீன், எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வரல, நாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். இந்த காட்சிக்கு நாங்களே சாட்சியாளராக மாறிடுவோம். இப்படி நடந்துச்சு, இப்படி போனோம், இவ்வளவுலாம் நடந்துச்சு, உணவு வந்துச்சு, நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். நாம யாரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈசா உண்மையானவர் நாங்க என்ன செய்வோம், சாட்சியாளராக மாறி. உணவு கேட்க வேணாங்கிறதுக்கு உணவு கேட்டேங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றாங்களே. உடனே என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒது செஞ்சாங்க. ஒது செஞ்சு 2 ரக்காத் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவில் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. கேட்ட வார்த்தையவே அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். யா அல்லாஹ், கரையிலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வந்து எல்லாத்தையும் சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உணவு வேணும்னு கேட்குறாங்க. நீ வானத்திலிருந்து உணவு இறக்கணும்னு கேட்குறாங்க. நீ உணவு இறக்கிட்டேன்னு சொன்னோம்னா எங்க சமூகத்திற்கு, எங்க நசாராக்களுடைய கூட்டத்திற்கே அந்த நாளை நாங்கள் ஈது பெருநாளாக வச்சுக்குவோம். அந்த நாளை என்ன செய்வோம், நாங்கள் ஈது பெருநாளாக என்ன செய்வோம், நாங்கள் வச்சுக்குவோம். யாரெல்லாம் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு உணவை இறக்குன்னு யார் கேட்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இப்போ யார்கிட்ட பதில் வரணும், அல்லாஹ்கிட்ட பதில் வரணும். அவங்க கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுப்பு தெரிவிச்சாங்க. அவன் 4 விளக்கத்தை சொன்னா, நாங்க இப்படிலாம் சாப்பிட்டா இப்படிலாம் வட்டுவோன்னு சொன்னோன்னே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டு யார்கிட்ட துவா செய்றாங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்றாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்டா, குர்ஆன்ல அழகான செய்தி, இறக்கிறேன் இறக்க மாட்டேன்லாம் சொல்லல. என்ன சொன்ன, அல்லாஹ் என்ன பதில் சொன்ன தெரியுமா? இறக்குனதுக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தன் பின் வாங்கினா, இறக்குனதுக்கு அப்புறம் ஈசாவே நீங்க நபி இல்ல, இது அப்படி இது இப்படின்னு எவனாவது ஒருத்தன் குறை சொன்னான்டா, உலகத்துல அவனுக்கு கொடுக்குற அடிய மாதிரி வேற எவனுக்கு அடி இல்லைன்ட்டான். அடி பலமா அவனுக்கு. உணவு இறக்குறதா அப்புறம் இருக்கட்டும், நான் கொடுத்த விஷயத்தை நீங்க கபூல் பண்ணாம, நான் கொடுத்த விஷயத்தை நீங்க கபூல் பண்ணாம அதுல ஒரு குதர்க்கத்தை பேசுனீங்க. எல்லாம் நல்லா உண்டு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈசாவே பார்த்துக்குவோம், அப்புறம் ஈசாவே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்க உங்க முடிவை மாத்தினீங்க. ஈசாவே உங்களை நான் நம்ப மாட்டோம், அப்புறமா சொல்றோம், இப்படி சொல்றோம், ஏதாவது ஒருத்தர் நீங்க பின்னால ஜர்க்கு வாங்கினீங்கடா, அடி அதாபு, அந்த வேதனை இனிமேல் உலகத்துல எவனுக்குமே அந்த வேதனை இருக்காது. அப்பேற்பட்ட வேதனை கொடுப்பேன். இந்த அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த செய்தி வந்தவுடனே பேசுறத நிப்பாட்டாங்க. பேசுறத இனிமேல் வேணும்னு என்ன செய்யலாம், அவங்க கேட்கவே இல்லை. ஏன் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த விளக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன இறக்கல, உணவு இறக்கல, அல்லாஹ்ட்ட இருந்து போறது என்ன வரல. ஏன்னா அவனுக்கே சந்தேகமா இருக்கு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மைண்டு ஆமா மாறுறதுக்கு நிறைய முகாந்தரம் இருக்குதுங்கிறதுனா அவன் என்ன செஞ்சுட்டான், அமைதியாக என்ன செஞ்சுட்டான், பின்வாங்கிட்டான். இந்த செய்தியை, இந்த வரலாற்று செய்தியை மையப்படுத்தி அல்லாஹ் தஆலா இந்த சூராவுக்கு பேர் வச்சிருக்கிறான் மாயிதா. என்ன பேருங்க, மாயிதா. உணவுகளால் நிரப்பப்பட்ட தட்டுன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா பேர் வச்சிருக்கான். இன்னமும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, இல்ல உணவு இறங்குச்சு, அது சிகப்பு நிறத்திலான உணவாக இருந்துச்சு. அந்த உணவை என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் புசிச்சாங்கன்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாலும் யோகோபித்த முடிவு என்னன்னா, அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன வரல, உணவு வரல. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொன்ன உடனே அதாபு கடினமாக இருக்கும்,
வேதனை தண்டனை பெருசா இருக்கணும்னு சொன்னவங்க திரும்பவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கேள்வி கேட்கிற விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பின் வாங்கிட்டாங்க. வேணாம், இது விவகாரம் சரியில்லை, வேற மாதிரி போகுதுன்னு என்ன செஞ்சாங்க, பின் வாங்கி அதுல இருந்து என்ன செஞ்சாங்க, ஒதுங்கிட்டாங்க. இந்த அடிப்படையான இந்த வரலாற்று செய்தியை மையப்படுத்தி இந்த சூராவுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு அல் மாஇதா. அல் மாஇதா இது எத்தனாவது சூறாவுங்க நாம பார்த்துக்கிட்ட வர்ற வரிசையில்? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் அஞ்சாவது சூரா. என்னதுங்க? அஞ்சாவது சூரா. குர்ஆன் ஷரீஃப்ல தொடர்படியாக வரக்கூடிய சூறாக்கள்ல இது அஞ்சாவது சூரா. நீளமான சூறாக்களுடைய வரிசையிலையும் இதுதான் என்னதுங்க இருக்குது. சூரத்துல் பக்ரா நீளமான சூரா, சூரத்து ஆல இம்ரான் நீளமான சூரா, சூரத்துல் நிசா நீளமான சூரா, சூரத்துல் மாயிதாவும் நீளமான சூரா. இதற்கு அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அன்ஆமும் நீளமான சூரா. புரியுதுங்களா? நிறைய செய்திகளையும் நிறைய விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ்வுல இந்த சூறாவுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்படியாக பேசுவதற்கும் அதன் பிரகாரம் கேட்டு அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சூரத்துல் மாயிதாவுடைய முதல் வசனம். அல்லாஹ் தஆலா எடுத்தவனே முதல் கட்டளை என்ன செய்கிறாங்க, நம்மள்கிட்ட ஒரு கட்டளை ஒன்று கொடுக்குறான், ஒரு ஆர்டர் ஒன்று போடுறான் அல்லாஹ் தஆலா. என்ன ஆர்டரு? இந்த ஆர்டரை கையில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆர்டரை கையில் வாங்கிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற எல்லா சட்டத்தையும் என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத என்ன செய்கிற அல்லாஹ் தஆலா சொல்கிறத விஷயத்தை அதை ஆர்டராகவும் சொல்கிறான். அதே நேரத்தில் அதை கையாளுகிற விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கங்கன்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். சூரத்துல் மாஇதாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களேன்னு வந்துச்சுன்னா அது எல்லாமே மதீனால இறங்கினது தான். அதெல்லாம் எல்லாமே எங்க தான் இறங்குச்சு? மதீனாவில். இந்த சூரத்துல் மாயிதா எங்க இறங்குச்சு? மதீனா மாநகரத்தில் தான் என்ன செஞ்சுச்சு சூரத்துல் மாயிதா இறங்குச்சு. இந்த 120 வசனத்துல ஒரே ஒரு வரி மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறப்ப இறங்குச்சு. நல்லா புரியுதுங்களா? சூரா முடிஞ்சிருச்சு, சூரா எல்லாம் இறங்கிருச்சு. ஆனா இந்த சூரா நிறைவு பெறல. ஒரு கட்டத்துல இந்த சூரா நிறைவு பெறாம என்ன செஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஆயத்துல ஒரு பகுதியினுடைய ஒரு பகுதியை நிறைவு செய்யாம அல்லாஹ் தஆலா இந்த சூராவையே நிப்பாட்டி வச்சிருக்கிறான். என்ன செஞ்சு நிப்பாட்டி வச்சிருக்கான்? இந்த வரி எங்க இறங்குச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறப்ப என்ன செஞ்சுச்சு, இறங்குச்சு. அந்த ஆயத்து சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் உட்கார வச்சு 1,24,000 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் உங்களுக்கு உண்டான கடமையை நான் நிறைவேற்றிட்டேனான்னு கேட்டாங்க. இன்னும் நான் தூதுவர், நான் அல்லாஹ்வுடைய தூதுவர்ங்கிற விஷயத்துல உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றிட்டேன். காலுபாலா யா ரசூலல்லாஹ், கண்டிப்பா என்னங்க நாயகமே, யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இதுக்கு நீயே சாட்சியானவனாக இருக்கு, இவர்களுக்கு உண்டான விஷயத்தை என்ன செஞ்சுட்டேன், நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் சம்பூர்ணமான மார்க்கம். இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு, நிறைவாயிடுச்சு. இதுல போய் இனிமேல் யாரும் புதுசா சொல்லவும் தேவையில்லை. அங்க சொல்றதுக்கு உண்டான விஷயம் எதுவும் இல்லை. கிளீன், கம்ப்ளீட். இந்த மார்க்கம் என்னதுங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நிறைவாயிடுச்சு. இந்த ஆயத்தை இறங்கி முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் மாயிதா நிறைவு பெற்றுச்சுன்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? மார்க்கமும் நிறைவு பெற்றுச்சு. அதே நேரத்தில் சூரத்துல் மாயிதா முடியாம நின்றுகிட்டு இருந்துச்சு இல்ல, ஒரு கட்டத்தில் இந்த சூரத்துல் மாயிதா என்னவாயிருச்சு, நிறைவாயிருச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 120 வசனமும் மதீனாவில் இறங்கினதான். அதுல ஒரு வரி மட்டும் எங்க இறங்குச்சு, அரஃபாவுடைய மைதானத்தில் இறங்குச்சுன்னு என்ன செய்யறாங்க முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. சரி, இந்த ஆயத்தினுடைய முதல் விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்களேன்னு சொன்னாவே எங்க தான் இறங்குச்சு, மதீனா மாநகரத்தில். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே இறங்குச்சுன்னா அது மக்கா மாநகரத்தில் இறங்குச்சுன்னு அர்த்தம். ஏன் அப்ப ஈமான் அங்க என்ன ஆகலங்க, பூர்த்தி ஆகல. அது விஷயமாக அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ்னு சொன்னோம். யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொன்னா பூர்த்தி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அங்க மதீனா மாநகரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முதல் கட்டளை அவ்ஃபு பில் உகூத். இதான் கட்டளை. அவ்ஃபு பில் உகூத்,
உடன்படிக்கை விஷயத்திலே நீங்கள் முழுமையாக அதை நிறைவேற்றி விடுங்கள். உடன்படிக்கைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விடுங்கள். உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தங்க? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுறதுக்கு 40 தடவை என்ன செய்யலாம், அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்க்கணும். அமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் என்ன பண்றாரு, கையெழுத்து போறாரு. விருப்பு வெறுப்பை ஒதுக்கி, என்னங்க விருப்பு வெறுப்பை ஒதுக்கி என்னங்க, அப்புறம் என்னங்க, யார் யாருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன், மனமுவந்து இந்த அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்போடு என்ன செய்வேன், நான் செயல்படுவேன். என்ன செய்யறாரு அமைச்சர், கையெழுத்து போடுறாரு, சைன் பண்றாரு, அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு. ஆனா அது பேர் நடக்கிறாரா? நடந்தாருன்னா சரி, நடக்கலைன்னா என்ன சொல்லணும், அந்த உடன்படிக்கையை என்ன செஞ்சுட்டாரு, அவரு முறிச்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லாஹ் இங்க சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத். ஒவ்வொருத்தரும் நாம எல்லாரும் அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை போட்டு வச்சிருக்கிறோம். என்ன போட்டு வச்சிருக்கிறோம்? உடன்படிக்கை ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுனால உடன்படிக்கை சம்பந்தமான ஒரு சில செய்தி என்ன செஞ்சிடறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அல்லாஹ் தஆலா யூதர்கள்ட்டையும் நசாராக்கள்ட்டையும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் ஒன்று எடுத்தான், ஒரு உடன்படிக்கை ஒன்று எடுத்தான். என்ன உடன்படிக்கை? சூரத்துன் ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், என் முகம்மதுன்னு ஒருத்தர் வருவார் உங்க சமூகத்தில். அப்படி வருகிற போது தௌராத்திலையும் இஞ்சிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தியை நீங்க உண்மைதான் நம்பி என்ன செய்யுங்க, மனித சமூகத்தை என்ன செய்யுங்க, நீங்க சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்கா நகரத்துக்கு வந்தாங்க. ஒப்பந்தம் பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, தௌராத் இஞ்சில சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அதை நிறைவேற்றி இருந்திருக்கணும் இல்ல, என்ன செய்யல, அவங்க முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுட்டு முகம்மது பேர்லாம் அல்லாஹ் ஒன்றும் சொல்ல கிடையாது, சும்மா சொல்றாங்க இவங்க கட்டுக்காதேன்னு என்ன செஞ்சாங்க, ஒப்பந்தத்தை என்ன செஞ்சாங்க, முறிச்சுட்டாங்க. ஒப்பந்தத்தை என்ன செஞ்சாங்க, முறிச்சுட்டாங்க. ஒப்பந்தம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுறது யாருன்னா போடுவானா, யூத நசாராக்கள் தான் போடுவோம். அதே ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வருவா? இன்னைக்கு ஈரான்கார் சொல்லியிருக்கிறாரு, ஒப்பந்தத்தை முறிக்கிறதுனால நாங்க இன்னும் அந்த ஹர்மூஸ் பாதையை திறந்து விட்டதை திரும்ப க்ளோஸ் பண்ண போடுறோன்னு சொல்றாரு. பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? ஒப்பந்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு, இனிமேல் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை அடுத்த நாள் சாயந்தரமே முறிச்சா என்ன ஆறுது, ஒப்பந்தத்தை என்ன முறிக்கிறாங்க, அப்படி நடக்க மாட்டேன், நான் இப்படித்தான் நடப்பேன். என்ன செய்யணும், முறிக்கப்படுகிற போது அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் என்ன செய்யறேன், நான் பாதையை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே ஒவ்வொரு பொருளுடைய விலைவாசிகளை என்ன செஞ்சிருச்சுங்க, கூடி போய் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆகி போய் இருக்கிறது நிலையில இப்போ திரும்பவும் அதன் பரவாயில்ல என்ன செய்யப்படுது வருகிற போது அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க, அங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒப்பந்தத்தை முறிக்கிறது அப்படின்னா என்ன, இதுதான். ஹரம் ஷரீஃப்ல மக்கா நகரத்துல ரைத்தா பின்த் சாத்னு சொல்லி ஒரு அம்மா இருந்துச்சு. ரைத்தா பின்த் சாத் அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு வேலை என்னன்னா, நூல் இருக்குது பாத்தீங்களா, நூலை வச்சு என்ன செய்யணும், ஆடைகள் என்ன செய்யும், அப்படியே கோத்து 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 ஆடைகள் என்ன செய்யும். விளங்குற மாதிரி சொன்னோம்னா, ஒயரை வச்சு இன்னைக்கு கூட பின்றாங்கல்ல, அது மாதிரி நூலில் வச்சு உள்ளன் ஆடைகள் சொற்றுகளை செய்யற மாதிரி என்ன செய்யும் அந்த அம்மா. ராத்திரி விடிய 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 உட்கார்ந்து என்ன செய்யும், ஒரு ஆடையை செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் காலையில ஃபஜ்ருடைய நேரத்தில் அதை ஒவ்வொன்றா பிரிச்சு விட்டுருமாமா. ஒன்னா என்ன செய்யும், பிரிச்சு விட்டு பழைய நிலைமைக்கு வந்துருமாமா. ஊருக்காரன் பார்த்தாங்க, சரியான பைத்தியமா இருக்கும் போல தெரியுது. என்னத்துக்கு விடிய விடிய உட்கார்ந்து இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, இந்த காரியத்தை செஞ்சு கோத்து வச்சு அதை நிறைவுபடுத்தி மறுநாள் காலையில் என்ன செஞ்சிருச்சு, அதை அந்த அம்மா முடிச்சு விட்டுருச்சு. என்ன செஞ்சிருச்சு, அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கி போச்சு. மறுநாள் காலையில் என்ன செய்யுமாமா, அதை திரும்ப என்ன செய்யும், கோக்குமாமா. கோத்து முடிச்சுட்டு ராத்திரி ஆனாலும் என்ன செய்யும், கேட்கிற நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. மக்கா நகரத்துல சொல்லுவாங்களாமா, இது மாதிரி தான் யூத நசாராக்கள் உடன்படிக்கையை முறிப்பாங்க. என்ன செய்வாங்க, உடன்படிக்கையை முறிப்பாங்க. ராத்திரியில என்ன செய்வான், கையெழுத்து போடுவான், சைன் போடுவான், இப்படித்தான் நான் நடந்துக்கிறேன். மறுநாள் காலையில் என்ன செய்வாங்க, இது என்னடா இவங்க ரைத்தா விட பொம்பளை விட மோசமா இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காண்பிக்கிறான், இவர்கள் அந்த விஷயத்தை முறிக்கிற விஷயத்திலே இப்படி இவ்வளவு தூரம் கவனமாக. அப்ப உடன்படிக்கை விஷயத்துல நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கண்டா இதுதான். என்ன உடன்படிக்கையை போட்டிருக்கிறோமோ, என்ன சைன் பண்ணியிருக்கிறோமோ அதன் பிறகு என்ன செய்யணும், நாம நடக்கணும். இப்போ நாம என்ன அல்லாஹ்ட்ட சைன் பண்ணியிருக்கிறோம்,
நீ சொன்ன பிரகாரம் நம்ம நடக்கிறேன். இதுதான் ஷார்ட் ஃபார்மே, தலைப்பு என்னதான் இதுதான். நீ என்ன சொல்லி இருக்கிறையோ அதன் பிரகாரம் நான் நடக்கிறேன்னு என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம அல்லாஹ்ட்ட சைன் போட்டு வந்திருக்கோம். இந்த சைன் போட்ட விஷயத்துல நம்ம மாறு செஞ்சோம்டா நாம என்னவாயிருவோம், குற்றவாளியாக மாறிடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நான் துனியாவில் எல்லாத்தையும் படைச்சது அறிவாளிகளாக படைச்சு வச்சிருக்கிறேன். எப்படி படைச்சு வச்சிருக்கிறேன்? ஆமா, அறிவாளியாக படைச்சு வச்சிருக்கிறேன். எப்படி அறிவாளி? நெருப்புக்குள்ள கையை விட்டா சுடுப்பா, தண்ணிக்குள்ள விழுந்தேன்னா நீ மூழ்கி போயிடுவப்பா, மேலேருந்து குதிச்சேன்னா கீழே விழுந்துருவப்பா. ஆனா அதே நேரத்தில் ஜீவவாசிகளுக்கு உணர்வுகளை கொடுத்துருக்கிறேன், அறிவை கொடுக்கல. உணர்வுகளை கொடுத்துருக்கிறேன், அறிவை கொடுக்கல. மிருகங்களுக்கு உணர்வு தான் இருக்குது, அறிவு இருக்குதா? அறிவு கிடையாது மிருகங்களுக்கு. ஆனா அதனுடைய அறிவை விளங்குறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் அசல் பாடமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுகளுக்கு உணர்வு இருக்குது. ஆனா அறிவு என்ன செய்யுது, அந்த மிருகங்களுக்கு இருக்குதானா? கிடையவே கிடையாது. ஆனா மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு உணர்வையும் கொடுத்துருக்கிற, அறிவையும் என்ன செஞ்சிருக்க, கொடுத்துருக்க. அந்த அறிவை வச்சு அந்த மனிதர்கள் என்ன செய்யணும்னா, எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரிந்து உணர்வு அதை பெற்றுக்கொள்கிற ஆற்றல் யாருக்கு கொடுத்துருக்கிறேன்? மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அல்லாஹுடைய புறத்திலிருந்து ரசூல்மார்களை எனக்கு இறக்கி வச்சிருக்கிறேன். குர்ஆன் ஷரீஃப் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் இறக்கி வச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில நீங்க அந்த விஷயத்தை வாழ்ந்து சரியான முறையில் நிறைவேற்றிக்கிட்டீங்கன்னா நீங்க உடன்படிக்கையை நிறைவேற்றினவர்களா என்ன செய்வீங்க, நீங்க மாறுவீங்க. ஆனா அதே நேரத்தில் அதை நீங்க விட்டுட்டீங்க, முறியடிச்சிட்டீங்கன்னா உடன்படிக்கைக்கு நீங்க மாறு செய்தவர்களா என்ன செய்வீங்க, ஆயிருவீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? இப்ப நாமெல்லாம் யார்கிட்ட கையெழுத்து போட்டு வந்திருக்கிறோம்? இல்லைங்க திருத்த, எனக்கு அப்பெல்லாம் கையெழுத்தே போட தெரியாதுன்னா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. என்னங்க, 7வது படிக்கிற பையன்கிட்ட போய் நீ கையெழுத்து போட்டுனா அவன் என்ன செய்வான், பேரத்தான் எழுதுவான். என்ன செய்வான், பேரத்தான் எழுதுவான். குழந்தை பிள்ளைகிட்ட போய் கையெழுத்து போடுன்னா நமக்கு இருக்குவான். நாம ரூஹாக இருக்கிற போது நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம். எப்பங்க? ஆமா, ஆழமுள்ள அருவாகல ரூஹாக இருந்தோம்ல, அப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நாம ஓகே பண்ணியிருக்கிறேப்பா, இப்போ இங்க வந்து மாறு செஞ்சீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்டாங்க, நம்மளால என்ன செய்ய முடியாது, எந்த பதிலும் சொல்ல முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நாயகமே எனக்கு கலிமாவை சொல்லி கொடுங்க, நான் உங்களை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கையை விடல, உன்ட்ட சில உடன்படிக்கையை நான் கேட்குறேன், நீ அதை கபூல் பண்ணிக்கிறியா? உடன்படிக்கையை நான் கேட்குறேன், கடவுள் கபூல் பண்ணிக்கிறியா? அதை நிறைவே செஞ்சு கொடுப்பியா? என்னங்க நாயகமே, 5 நேரம் சரியா தொழுகணும், அல்ஹம்துலில்லாஹ் சரியா தொழுகிறேங்க. ஜக்காத்து இருந்த வசதி இருக்குன்னா நீ என்ன செய்யணும், நீ ஜக்காத்து கொடுக்கணும். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அங்கே சொல்லிக்கிட்டே வந்துட்டு உடன்படிக்கையினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் அசல் வாழ்க்கையே, அசல் விஷயமே இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னொருத்தருக்கு நலவை மட்டுமே நாடணுமே ஒழிய தப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நாடிடக்கூடாது. நலவை மட்டும் நாடுறதுன்னா என்ன அர்த்தங்க? என்னங்க, நலவை நாடுதல்னா என்ன அர்த்தங்க? ஒருத்தர் வர்றாரு இப்போ உங்கள்கிட்ட, என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஃப்ளைட்டு எனக்கு, நான் துபாய்க்கு போகலான்னு இருக்கிறேன், துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்கள் போய் நல்லா சம்பாதிங்க, தாய் தாப்பனை பார்த்துக்கங்க அப்படின்னு என்ன செய்யறதுங்க, அவருக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இதுக்கு பேர் என்னதுங்க, நலவை நாடுதல் தான் இருக்கு. அவர்கிட்ட கையை, அதுக்குள்ளே உனக்கு எப்படி கிடச்சிச்சு, நீ என்ன படிச்சிருக்கிற நீ அப்படின்னு 1008 கொஸ்டின் போட்டால் அங்கே என்ன நாடலை, நலவை நாடலை. இது மாதிரி எல்லாத்தையும் விவரிச்சுக்கங்களேன், எல்லாத்தையும் வச்சுக்குவோமே. ஹஜ்ஜுக்கு போகலான் இருக்கு, ஹஜ்ஜுக்கு நீங்களா என்ன, எப்படி ஹஜ்ஜுக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அங்கே என்ன நாடலைன்னு அர்த்தம். இதுதான், இது மனுஷன்ட்ட இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு இதுதான் இருக்குது நிறைய. அல்ஹம்துலில்லாஹ், அவர்கிட்ட போனங்க, அவர் சொன்ன 4 வார்த்தையும் மனசுல நிறைவாக இருந்துச்சுங்க. அவருக்கு நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது விஷயத்தை நம்ம அவர்கிட்ட என்னதான் வைக்கணும், நல்லதா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும், நீங்க கஷ்டப்பட்டீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவான கூலி கொடுப்பான். இதுதான் என்னதுங்க, நலவை நாடுதல் அர்த்தம். கேடு கட்டு போட்டு கதவை சாத்திட்டு உள்ள வாண்டு வந்தோம்னா அங்க என்ன வரல, நமக்கு நலவை நாடுனதாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். சொல்ற புரியுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை. இன்னும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, ஏற்கனவே நீங்க ஒரு இடத்த கடந்து போகிறப்ப அங்க என்ன இருந்துச்சு, சேர் இருந்துச்சு, சகதி இருந்துச்சு. பின்னால வரவட்ட கை காமிக்கிறீங்க, ஜி இந்த பக்கம் வராதீங்க, இங்க சகதியா இருக்குது, சேரா இருக்குது, நீங்க வேணா அப்படி சுத்தி வாங்கன்னு சொன்னா அங்க என்ன வருது,
வந்துட்டு போட்டுமே, என்னமோ ஆயிட்டு போட்டும். அப்போ புரியுதா? நான் பெற்ற இன்பம் வையாகவும் பெறன்னு ஒரு வசனம் இருக்குது, அப்படியும் ஒரு வசனம் இருக்குது. இன்னொன்னு என்னதுங்க? அதான் அல்லாஹ் காப்பாற்றுவானா. நலவை நாடுதல் ஒரு மனிதனுடைய ஈமானிய அசல் பாடம். புரியுதுங்களா? இதுல கோட்டை விட்டுட்டானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உடன்படிக்கையும் எடுத்துட்டு கடைசி உடன்படிக்கை இதுதான் ஜரீரே, இதுதான் கடைசி உடன்படிக்கை, இதுல நீ கோட்டை விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? இதுல நீ கோட்டை விட்டுறாத. என்னங்க நாயகமே, அடுத்த மனிதர்கள் விஷயத்தில் நீங்கள் நலவை நாட வேண்டும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே நாடுவோமா? இன்ஷா அல்லாஹ். எந்த நேரத்திலையும் இந்த நாடுதல் விஷயத்துல குறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்பு பூரா பொறாமையா இருக்குன்னு அர்த்தம். என்னங்க? கல்பு பூரா என்ன இருக்குது? பொறாமையா இருக்குது. பொறாமை இருக்கிற மனுஷன்ட்ட நலவை நாடுறதே என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. வீடு திறப்பு விழாவுக்கு கொண்டு போய் கார்டு கொடுத்தாங்க. வீடு திறப்பு விழாக்கு கார்டு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எப்போ வீடு திறக்கிறீங்க, எங்கே வீடு திறக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட நான் கண்டிப்பாக வர்றேங்க, வர முடியல என்றால் நான் யாரையாச்சும் ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னால் அங்கே என்னது? நலவை நாடுதல் அர்த்தம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினீங்க, நீங்கள் எவ்வளவுக்கு வாங்கினீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கொஸ்டினை கேட்டு நீங்கள் இதை செஞ்சிருந்துருக்கணும், அதை செஞ்சிருந்துருக்கணும், அவசரப்பட்டு வீடு கட்டிட்டீங்கன்னு சொன்னா அங்கே என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. அங்க என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுடைய அசல் பாடமே போயிடுச்சு. நான் திரும்ப பாடமாக உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமாங்க? தொழுக, நோன்பு விஷயம் எல்லாம் ஒரு பக்கம், ஒரு டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் ஒரு விஷயம். இதுவெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடமைகள். ஏன்பா தொழுகிற? நான் ரசூலுடைய உம்மத்துல பிறந்திருக்கிறேன். ஏப்பா நோன்பு வைக்கிறேன்? ரசூலுடைய உம்மத்துல பிறந்திருக்கிறேன். இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த துனியாவுடைய அசல் மனிதர். அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அந்த உம்மத்துல வாழ சொல்லி எத்தனையோ நபிமார்கள் எவ்வளவோ ஆண்டுகள் சஜிதாவில் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. எதுவுமே கேட்காம அல்லாஹ் என்னை இந்த உம்மத்துல அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், அதுக்கு நன்றி. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்க. இதுவெல்லாம் ஒரு பக்கம் நன்றி கடமைக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டுகள். ஆனால் ஒரு மனிதன் அசல் விஷயத்துல என்னன்னா, அடுத்தவர்களுக்கு நலவை நாடுறது, நல்ல முறையில நடந்துக்கிறது, முகப்பத்தோடு நடந்துக்கிறது, இதுதான் அசல் ஈமானே. இதுதான் அசல் ஈமான். இப்ப பாடம் புரியுதுங்களா? இதுவெல்லாம் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒப்பந்தமாக என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம கையெழுத்து போட்டு வந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத். உடன்படிக்கை விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் அதை பரிபூர்ணமாக என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்கள். என்ன செய்யுங்க? பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்க. என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. என்ன உடன்படிக்கை அப்படிங்கறத அடுத்த வாரத்தோட தஃசீர்ல நாம பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். இது தலைப்பு. ஒரு ஆயத்திற்குள்ள அல்லாஹ் சொல்லி தருகிற அடிப்படை என்னங்க? ஒரு செய்தியை ஒரு கட்டுரை படுக்கிறோம், அதுக்கு என்ன இருக்குங்க? முன்னுரை இருக்கும்ல. முன்னுரை இல்லாம கட்டுரை இருக்குமா? இருக்காது. முன்னுரையில என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத, கதையில என்ன சொல்ல போறீங்கறத முன்னுரையில் என்ன செய்வார்? சொல்லிடுவார். இங்க அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கை என்ன செய்யறான்? எடுக்கிறான். என்ன விதமான உடன்படிக்கை தெரியுமா? எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறத சாப்பிடணும், நான் சொல்லாததான் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு டீட்டெயிலான ஒரு உடன்படிக்கை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா செய்யறான். உணவு சம்பந்தமான, கால்நடைகள் சம்பந்தமான சட்டத்தை தான் என்ன செய்ய போறோம்? நாம பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் ஆடு சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம். இதுவெல்லாம் ஏன் சாப்பிட்றோம்? இதெல்லாம் ஏன் நாம சாப்பிட்றது இல்லை? யார் சொல்றா? அல்லாஹ் விலைக்கு கொடுக்கணும். இதுவெல்லாம் ஒருத்தர் கேட்டார், வருஷம் வருஷம் உங்க பக்ரீத்துக்கு நீங்க என்ன செய்யறீங்க? ஆடு அறுக்கிறீங்க, ஏன் ஒரு சிங்கத்தை பிடிச்சி அறுக்கலாமே? என்ன கேட்டாரு? சிங்கத்தை பிடிச்சி அறுக்கலாமே. கேள்வி வேணா விசித்திரமாக இருக்கலாம், இது கேள்வி வேணா என்ன செய்யலாம், இது இருக்கலாம். எங்க அல்லாஹ் சிங்கத்தை பிடிச்சி அறுன்னு சொன்னா நாங்க அறுத்திருப்போம். ஆனா எங்க அல்லாஹ் சொன்னது எதைத்தான் சொன்னோம்? ஆடைத்தான் சொன்னோம். ஏன் நான் சிங்கத்தை அறுக்க சொல்லல, ஏன் நான் ஆட்டை அறுக்க சொல்லியிருக்கேங்கிறதுக்கும் என்ன இருக்குதுங்க? வியாக்கியானங்கள் இருக்குது. கீரி திண்ணு கோரப்பொருட்களை கொண்டிருக்கிற விஷயத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது மார்க்கம் சொல்லி தருகிற அழகான உடன்படிக்கை. அது பூரா உள்ள பூரா என்னதான் இருக்கும்? அதெல்லாம் நஜீஸாகத்தான் இருக்கும். ஆனால் எங்க கீரி கோரித்து இருக்கிற அந்த பற்கள் இல்லையோ, அதுவெல்லாம் என்னதுங்க? சுத்தமானதாக இருக்கும். ரத்தம் சுத்தமானதாக இருக்கும், அதனுடைய உறுப்புகள் சுத்தமானதாக இருக்குங்கிறதுக்கு தான் அதனுடைய டீட்டெயிலான செய்தி என்ன செய்யறோம்? இந்த சூரத்துல் மாயிதாவில் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை. இப்ப நான் சொல்லி இருக்கிறேன்ல, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான சட்டத்தை சொல்றதுக்கு முன்னால நான் சொல்ற உடன்படிக்கை என்ன செய்யுங்க? நீங்க கபூல் பண்ணிக்கங்க.
இல்லைங்க இவ்வளோ நாளாக நான் நண்டு சாப்பிட்டே பழக்கமாயிருச்சுங்க, இனிமேல் எல்லாம் நண்டு சாப்பிட முடியாமல் இருக்குன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அதை சாப்பிடணும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு என்ன செய்யணும், நாம ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்கு உண்டான உணவு சம்பந்தமான விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செய்யறான், இந்த சூறாவில் சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்ப்போம். எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக நாங்கள் இங்கே வாரம் ஒரு முறை ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சூரத்துல் மாயிதா என்று சொல்லப்படுகிற ஒரு சூறாவை நாங்கள் இன்றைக்கு தஃப்சீரிலே ஆரம்பித்திருக்கிறோம். யா அல்லாஹ் அதை முழுமையாக நிறைவாக அதை பிரகாரம் கேட்டு அமல் செய்கிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கேட்கிற விஷயங்களை ஞாபகப்படுத்தி வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா